அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே வரோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி வெளியிட்ட மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, உங்களுக்கு கடந்த சிவில் ஜட்ஜஸ் அந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சு கடந்த ஆண்டில் நடந்து முடிந்த அந்த தேர்வுகளுக்கான தேர்வு முடிவுகளை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டாங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வந்து அந்த சிவில் ஜட்ஜஸ் அந்த தேர்வில் தேர்வு செய்யப்பட்டு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டாங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டெல்லாம் வெளியிட்டாங்க. ஆனால் அதில் அப்புறம் அந்த தேர்வுகளில் அந்த வேலைக்காக தேர்வு செய்யப்படாதவங்க சென்னையில் போய் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு கொடுத்தாங்க. அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இடஒதுக்கீடு முறை சரியாக பின்பற்றப்படலைன்னு சொல்லி அவங்க அதை ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க அதை ப்ரூஃப் பண்ணோன்னே என்ன ஆகி போச்சு அப்படின்னா, கோர்ட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் திரும்ப அந்த ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ரீலிஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. அதை டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணி அவங்க திரும்ப அதை லிஸ்ட்டை திரும்ப மறுது பண்ணி வெளியிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான அந்த ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. ஃபைனல் ரிசல்ட்டை டிஎன்பிஎஸ்சி இப்போ வெளியிட்டிருக்காங்க. அது குறித்து டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்கிறது தான் இப்போ நீங்கள் இந்த வாட்ஸ் நியூ பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஜூன் 18 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு இது போட்டிருப்பாங்க. ஒன்று மெயின்ஸ் எக்ஸாமு, அது 4/11/23 அன்னைக்கும் 5/11 அன்னைக்கு நடந்துச்சு. அதனுடைய சிவில் ஜட்ஜ் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் நடந்துச்சு 19/8. அந்த எக்ஸாமோட ரிசல்ட்டையும் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி நெட்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. நீ இதை பார்க்கணுன்னா நீங்கள் கிளிக் பண்ணாலே அது உள்ளே ஓப்பன் ஆயிரும், பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதான் இருக்கும், இந்த சிவில் ஜட்ஜ் இன் தமிழ்நாடு ஸ்டேட் ஜட்ஜிக்கல் சர்வீஸ். அதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது போட்டிருக்கோம். என்ன பாருங்கள், ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட்டு இன்றைக்கி, அதாவது ஏற்கனவே மார்ச் 19 அவங்க அந்த நான் சொன்ன பார்த்தீங்களா, அது திரும்ப அந்த ஏற்கனவே வெளியான லிஸ்ட்டை மாற்றி வெளியிட்டாங்க. அதான் ரிவைஸ்டு அப்ளிகேஷன் லிஸ்ட்டு. அது போக அந்த எக்ஸாமில் வாங்கக்கூடிய அந்த ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட்டை இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. ஸோ ப்ரிலிம்ஸு மெயின்ஸு அப்புறம் தான் இன்டர்வியூ நடந்துச்சு. ஸோ இந்த ப்ரிலிம்ஸு மெயின்ஸில் அவங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய வாங்கின மார்க் வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் அந்த எக்ஸாம் வெளில மட்டும்தான் பார்க்க முடியும், எல்லோரும் பார்க்க முடியாது. இந்த மாதிரி அவங்க நம்பர் போட்டு நீங்கள் போட்டால் தான் பார்க்க முடியும். இந்த மாதிரி இருக்குது. இதுதான் டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி வெளியிட்ட மற்றொரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. நோட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ.